தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இந்த அரசாங்கம் அல்லது முன்னிய அரசாங்கம் எவையுமே இந்த விகாரைகள் அல்லது மதத்தின் ஊடாக தமிழ் மக்களினுடைய இருப்பை அபகரிக்கின்ற முயற்சியே நடைபெற்று வருகின்றது. முதலில் விகாரை வரும், பிறகு அதை சுற்றி குடியேற்றங்கள் வரும், அதன் பின்னர் அது அங்கு இருக்கக்கூடிய வர்த்தக மற்றும் ஏனைய விடயங்கள் எல்லாம் வரும். அது ஒரு குடியேற்றமாக மாறும். இந்த குடியேற்றின் ஊடாக தமிழ் மக்களை இந்த நாட்டில் இருந்து அகற்றுகின்ற அல்லது இரண்டாம் குடிமக்களாக மாற்றுகின்ற அல்லது அவர்களுக்கு எந்த விதமான உரிமை மற்றதாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையின் தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் மக்கள் இந்த நாட்டின் ஒரு தேசிய இனம். அந்த இனத்தை இங்கிருந்து படிப்படியாக கருவறுக்கின்ற முயற்சிகளில் ஒரு வடிவமாக, ஒரு மத வடிவமாக இந்த தையிட்டி விகாரை இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட, தங்களுடைய நிலத்தை மீண்டும் பெறுவதற்கு, இங்கே தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு, தங்களுடைய வாழ்விடங்களை அமைப்பதற்கு தொடர்ந்து போராடவே செய்வார்கள். அந்த போராட்டம் தொடரும். நாங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி காணுவோம் என்ற நம்பிக்கையுடன் இன்று இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுகிறோம்.